நம்ம இன்னைக்கு எங்க போறோம்? எங்கேயுமே போல. எங்கயா போறோம் நாங்க எங்கயோ இன்னைக்கு. ஆனா நான் இன்னைக்கு வீடியோல நான் எங்கயோ வெளிய போறது காமிப்பேன். ஹலோ வெண்ணமவன் ஃபேமிலிஸ். இன்னைக்கு வந்துட்டு மிஸ்டர் வெண்ணமவன் வந்திருக்காங்க சென்னையிலேருந்து. ஆக்சுவலி அவங்க சென்னையில் தான் இருக்காங்க. நான் வந்து இங்கே மம்மி வீட்டில் இருக்கேன். அவர் ரொம்ப முக்கியமாக ஏதோ பண்ணிகிட்ருக்காரு. என்ன பண்ணிட்டுருக்க? மேட்ச் விளாண்டுருக்கான். அவனுக்கு வந்து வீட்டுக்கு வந்தால் மேட்ச் விளாடணும், தூங்கணும், திங்கணும். அதுக்கு தான் வீட்டுக்கு வருவாங்க எல்லாரும். பார்த்தீங்களா, அவுட் ஆயிட்டான். இப்படி தான் மறுபடியும் வந்துருவியா? செத்து செத்து கொள்ளணும். அவனை கொல்லும் போது ஒரு ஆனந்தம் வரும் பாரு. அடிச்சுக்கிட்டே இருக்கானே. உங்களுக்கு வந்து இது வந்து புதுசாக இருக்கலாம். எனக்கு அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சம் அப்படிதான் பார்க்க தான் வந்து. ஸோ இன்னைக்கு வந்துட்டு இது ஒரு தண்டம். இன்னைக்கு வந்துட்டு நான் வந்துட்டு கிளம்புறேன். எங்கே கிளம்புறேன்னா எங்கே போகிறேன்? எங்கேயோ. என்னது பேட் வேர்ட் பேசிட்டான். கேட்டால் அவனை சொன்னேன்னு என்கிட்டயே சொல்கிறான். ஸோ இன்றைக்கி நான் வந்து வெளியே போகிறேன். ஸோ கெட் ரெடி வித் மீ தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. என்ன நிமிஷம் என்ன டே டே எங்க ஆடுற பாம்பு மாதிரி நெளியிற டே பைத்தியம். பாபு ஸ்னேக் பாபு. இது வந்து உனக்கு தெரியாது. என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு? பொண்ணுன்னா நல்லா கலகலன்னு சிரிக்க வேணா? ஐயோ ரொம்ப பக்கத்துல. மூணு பேர் வரானுங்க அடிக்கிறதுக்கு. 3 பேரே அடிச்சு கொல்லுது பரி சாவுடுது. ஒரு நாள் என் டீம்மேட் செத்து போயிட்டான். செத்துட்டானா? இப்ப நான் அடிச்சு கொன்னுட்டேன். என்ன அடிக்கிறான்? என்ன யாராவது திட்டினா அவங்கள திட்டுறியாடா? யாரோ ஒருத்தருக்காக நீ வந்து அவனை கொல்லுவேன். பைத்தியம் பைத்தியம். ஒரே நிமிஷம் இந்த போட்டான். என் டீம்மேட்டை போட்டான். பாரு நல்லவேளை அவன் பாட்டா இருந்தங்காட்டி அவனுக்கு அடிக்க தெரியாம என்னை விட்டுட்டான். நீயே பாட்டு மாதிரி தான் விளையாடுவ. என்ன பாட்டானா? பாட்டு தான் நீ. பாட்டானா? பாட் பாய். எத்தனை கிலோ? 2 கிலோ அடிச்சிருக்கேன். ரொம்ப பெருமை. ஸோ வந்துட்டு நான் வந்துட்டு இப்போ வந்து என்னோட பியூட்டிஃபுல்லான ஃபேஸுக்கு இவ்வளோ க்ளோஸ்அப் காமிச்சா கேவலமாக தோணும். பியூட்டிஃபுல்லாக நீ தானே பியூட்டிஃபுல் ஃபேஸ். அதை காட்ட விடுறியா? நான் அப்படியே காமிச்சுக்கிறேன். சரி ஓகே, நான் வரல, நீ காட்டு. பியூட்டிஃபுல்லான ஃபேஸுக்கு போன மூஞ்சிடாது. நான் வந்துட்டு இப்போ வந்து இங்கே ஏதாவது க்ரீம் எதாவது போட்டு கொஞ்சம் அழகு. அதுக்கு என்ன போட போறேன் அப்படின்னா டூத் பேஸ்ட். கோல்கேட் பேஸ்ட் மூஞ்சில போட்டு தான் இவன் வெள்ளையாகறா. உங்க ஃபேமிலிலாம் பாப்பாங்கடா. என்னடா நினைப்பாங்க என்ன? ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா நீ. நீ எவ்வளவு பெரிய ஒரு கேடு கிட்டவே இது மூலியமா, இந்த வீடியோ மூலியமா என் குடும்பத்துக்கு தெரிய வரும். நீ நல்லவளே இல்லைன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். இந்த உலகத்துக்கு தெரிய வேண்டிய நேரம் வந்துருச்சு. நான் வந்துட்டு குட்டு மாமியார்ல மருமக. நான் வந்துட்டு நான் வந்து மேக்கப் போட்டுட்டு நான் வீடியோ எடுத்து கிளம்புறேன். எனக்கு வேலை. நீ எங்க போற? எனக்கு 1000 வேலை இருக்கும். எங்க போற? நான் எங்கனாலும் வருவேன். வந்துட்டே தான் இருப்பேன். என் வாழ்க்கையில தெரிஞ்சது எனக்கு. போடு. கொஞ்சோண்டு டச் ஸ்கிரீன் போட்டுக்கோங்க. இது மினிமலிஸ்ட் பிராண்டோடது. அடா படுத்தாதடி. இப்படி 2 கையில வச்சுட்டு நான் வந்து இப்படி இந்த சினிமாட்டோகிராஃபரா இருக்கிற இப்படி ஆட்டி எடுக்கடா. ஆட்டில எடுக்க வேண்டாம். நீ நின்னா போதும். அப்பலாம் எடுக்காத. சரி. இது அதுக்கப்புறம் என்னடி நீ ஏதோ பண்ற? நான் புடிச்சிட்டு இருக்கேன். ஸ்டெடியா? லிப் பாம். என்ன ஏன் பாக்குற? என்னடா நினைப்பாங்க? நான் கண்ணாடி போட்டு கண்ணாடியில பார்த்தாவது சரி. ஓகே. அவ்வளவுதான். மேக்கப் முடிஞ்சு. ஓகே. இது ஐலைனர் மட்டும் போடணும். சோ ஐலைனர்லனா நம்ம ஃபேஸ்ல பார்க்கணும். போட்டோ மட்டும் தான் சூப்பரா இருக்கும். சக்தி சக்திமான். இது எவ்வளவு பெரிய ஃபேமஸான பாட்டு தெரியுமா? சக்தி. ஏய் வாய் மூடுடா. ஷோ இதெல்லாம் எப்படிடா? நீ எடிட் பண்ணிக்க எப்படி வேணா. நீ எப்படி நீ இதை தூக்கிடுவே? நான் அத தூக்கவே மாட்டேன். இப்படி இந்த கண்ணுக்கு போட்டுட்டு
இதெல்லாம் வந்து மொபைல்ல பார்த்தா பரவாயில்லடா, இல்ல டிவில பாக்குறாங்களா vlog, அதுல பார்க்க எனக்கே பயமா இருக்கு. ஆமா, அதுக்கப்புறம் க்ளோஸ் அப்ல இது மூஞ்சி பாட்டாங்க நைட்டு தூங்க மாட்டானுங்க. நீ நல்லா தானே தூங்குற? திருமுகத்தை ஒரு முகமா திருப்புங்கோ, ஐயாவுக்கு காட்டுங்கோ. முகத்தை ஆடுறா, முகத்தை காட்டுங்க. போதும், வா போலாம், டைம் ஆச்சு எனக்கு. கெட்டடி வித்து முடிஞ்சிச்சு. நான் வந்து தூங்கி எந்திரிச்சு மூஞ்சி கழுவியாச்சு. அவன் குளிக்கவே இல்ல. குளிக்காது. நான் வந்து எங்க வீட்டுக்கு போய் குளிப்பேன். கிளிப்ப. அப்ப நீ இது வந்து உங்க வீடா நினைக்கிற? இல்ல, அப்படிதான் இல்ல. இதுவும் எங்க வீடு தான். இதுவும் எங்க வீடு தான். இங்க வந்து நான் தண்ணி மிச்சம் பண்றேன். இங்க தண்ணி நிறைய இருக்கு சபரி. உங்க அக்கா வீட்ல தான் சபரி தண்ணி பஞ்சமா இருக்கு. சும்மா இருக்கு சபரி. ஓகே गाइस. ஓகே गाइस. இப்போ வந்து தலை சீவிட்டு அப்படியே ஒரு கிளிப்பை போட்டுனா வேலை முடிஞ்சு. நீ என்ன கெட் ரெடி பண்ணிருக்க? நான் வந்து கெட் ரெடி பண்ற ஒண்ணுமே இல்ல. நம்ம வந்து காலையில எந்திரிச்சோமா, மூஞ்சி கழுவணுமா, பல்லு தேய்ச்சோமா, சாப்பிட்டோமா, அப்படி கண்ணாடி முன்னாடி போனோமா, லைட்டா அப்படி மண்டை அப்படி பண்ணோமா, மூஞ்சி இப்படி தொடச்சோமா, பேண்ட் போட்டோமா, வெளியே கிளம்பணுமான்னு இருக்கவே இருக்கும். ஸோ பேண்ட் போடுறதுல என்னால இந்த வீடியோல காட்ட முடியாது. அது வந்து 18+ கண்டென்ட் ஆயிடும். ஓகே, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா. ஆமா, குழந்தைலாம் பிறக்க போகுது. நாளைக்கு உன் குழந்தை இந்த வீடியோ பார்த்தனா என்ன எங்க அப்பா இப்படி கேவலமா பேசிருக்கான்னு நினைக்கிறேன். நாளைக்கு என் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் என் குழந்தைய ஜட்டியோட வீடியோ எடுத்து போடுவேன். நான் விட மாட்டேனே. ஓகே गाइस, பை. நம்ம இன்னைக்கு எங்க போறோம்? எங்கேயுமே போல. எங்கேயா போறோம் நாங்க, எங்கேயோ இன்னைக்கு. ஆனா நான் இன்னைக்கு வீடியோல நான் எங்கேயோ வெளியே போறது காமிப்பேன். இல்ல நம்ம நிஜமாலே எங்கேயோ போறோம். என்ன எங்கேயோ வெளியே கூட்டு போ. டென்ஷன் ஆகுது எனக்கு. வெளியே தான் கூட்டு போறேன். எங்கேயுமே நான் போறது இல்ல. நான் வந்து இப்ப வந்து 9th month. புழுகுறா அண்டப்புளுக்கு. நான் இப்படி சென்னை கிளம்பிட்டேன்னா இவன் எங்கேயாவது வெளியே போயிடுறான். இவளும் எங்க அக்காவும் சேர்ந்து சுத்த வேண்டியது. அதெல்லாம் முன்னாடி. இப்ப என்ன அவளே என்ன வெளியே எங்கேயுமே கூட்டு போக மாட்டேங்க. அதுதான் நல்லது. ஓகே பாய். எனக்கு கை வலிக்குது பயங்கரமா. இன்னைக்கு நாங்க எங்கேயாச்சும் வெளியே போறோம். வெளியே போறத நாங்க உங்களுக்கு வீடியோ இன்னைக்கு வந்து டே அவுட். இன்னைக்கு டே அவுட் வித் மை ஹஸ்பண்ட். எனக்கு கிரிப்பு